Hello friends, welcome to MS-DOS Tamil tutorial part 18 Achino. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது இன்டர்னல் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் கமெண்ட்ஸ்குள்ளார போக போகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் கமெண்ட்ஸ்குள்ளார முதல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ட்ரீ அப்படின்ற ஒரு கமெண்டு. ட்ரீனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு எஃப் ட்ரைவ் அப்படின்ட்டு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எஃப் ட்ரைவ் வந்து பார்த்தோன்னா நார்மலாக ஒரு ஃபஸ்ட்டு, அதாவது அதுதான் ஒரு இடம் மாதிரி. அதுக்கு மேலே நான் அதில் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஈலே போகிறேன். ஈயில் போய்ட்டு டெஸ்ட்டு அப்படின்றது இப்போ வந்து நான் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஈக்குள்ளார டெஸ்ட்டுன்றது இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ட்ரீ கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா எந்த மாதிரி காட்டுது அப்படின்ட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது அப்படின்ற ட்ரைவில் இப்போது வந்து நம்மளோட அது டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இந்த ட்ரீ வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது, அதாவது ஒரே ஒரு ஃபைல், அதாவது ஒரே ஒரு டைரக்டரி மட்டும்தான் இருக்குது. அதனால் காட்டுது. நம்ம எத்தனை டைரக்டரி வச்சுருக்கோமோ அத்தனை டைரக்டரிக்குள்ளார நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டைப்பிங் அப்படின்ற டைரக்டரிக்குள்ளார நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா தெரியும். டிரைவ் அப்புறம் டெஸ்ட்டு தமிழ் டைப்பிங் உள்ளார போயிட்டேன். இதுக்கு வந்து நான் ட்ரீ கமாண்டை யூஸ் பண்ணோன்னா நோ சப் ஃபோல்டர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு காட்டுது. அதாவது நம்மளோட ஃபோல்டர்ஸ்குள்ளார உள்ளார எத்தனை சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ட்ரீ வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதிலே இப்போ நான் மறுபடியும் பேக் போகிறேன். பார்த்திங்கன்னா டெஸ்ட் மட்டும் இருக்குது. இப்போ நான் ஃபைல்ஸ் இருக்கிறதெல்லாம் எப்படி நான் ட்ரீ யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ட்ரீ அப்படின்னு எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டு எஃப் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல்ஸு என்னென்ன நம்மளோட மொத்த அந்த ஃபோல்டரு டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத ஓவராலாக டிஸ்பிளே பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அப்படின்றதுக்குள்ளார நம்ம டெஸ்ட்டுன்ற டைரக்டரிக்குள்ளார தமிழ் டைப்பிங்கிறது ஒரு டைரக்டரி, அதுக்குள்ளார இருக்கிற ஃபைல்ஸ் எங்கே காட்டுது, இந்த டெஸ்ட்டுன்ற டைரக்டரிக்குள்ளார இருக்கிற ஃபைல்ஸை எங்கே காட்டுது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இந்த ட்ரீ கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எந்தெந்த சப் ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வர கிளாஸில் இன்னும் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.